நம்ம தேவ சந்நிதியில போய் நிக்காம உலக பார்வையில் நிக்கும் பொழுது அவங்க மேல கோபம் வரும், அவங்க மேல பயங்கரமா எரிச்சல் வரும், அவங்கள நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் போல வரும். ஆனா நீ தேவ சமூகத்தில் நின்று பாருங்களேன். இப்ப என் பிள்ளைகள் ஒரு பிள்ளை பாவம் செஞ்சுட்டு, அல்லது என் அண்ணன் தம்பியில ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான், அக்கிரமம் செஞ்சுட்டான், அவன் மேல ஒரு தேவ கோபம் வந்து இறங்க போகுது. இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தேவ சந்நிதியில் வந்து நிற்க ஆரம்பித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நின்றார். அவங்க பாவங்கள் கழுவப்பட, அவர்கள் ரட்சிக்கப்பட, அவர்கள் மீட்கப்பட, அவர்கள் அங்கீகரிக்கப்பட அது ஒரு வாய்ப்பாய் மாறும். அது நம்மளால முடியும். ஒரு ஆசாரியன் அவன் கைகளை வைத்து அவன் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனுடைய பாவங்கள் நீக்கப்பட்டு அவன் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டவனாய் மாற முடியும் என்றால், புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமந்து ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்க குடும்பத்துக்காய், உங்க பிள்ளைகளுக்காய், உங்களுடையவர்களுக்காக தேவ சந்நிதியில் நிற்கும் பொழுது இந்த பாவங்கள் நீக்கப்பட்டு அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் மாற முடியும்.